புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரியில் அனைத்து வகுப்பறைகளும் முன்னாள் மாணவர்களின் உதவியுடன் குளிரூட்டப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ்களாக மாறியுள்ளன. இதுகுறித்து இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கடந்த 1981ஆம் ஆண்டு அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்பட்டது. இந்த கல்லூரியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்கு ஆசிரியராக பணியாற்றிய குமார் 2023ஆம் ஆண்டு கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு சிறிய சிறிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். பச்சலூர் அரசு பள்ளிக்கு சென்ற கல்லூரி முதல்வர் குமார் அங்குள்ள ஸ்மார்ட் வகுப்புகளை கண்டு அதேபோல் தனது கல்லூரியிலும் மாற்றங்களை உருவாக்கி மாணவர்களுக்கு டிஜிட்டல் கல்வியை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார். இதற்காக முதற்கட்டமாக ஒரு வகுப்பறையை ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றியுள்ளார். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வகுப்பறையையும் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்ற முடிவு செய்த குமார் இதற்காக பழைய மாணவர்களை ஒருங்கிணைத்து நிதி திரட்டும் நடவடிக்கையில் இறங்கினார். பச்சலூர்ல நடுநிலைப்பள்ளி அரசின நடுநிலைப்பள்ளியாக உள்ளது. சாரை நான் பார்க்குறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8th வரையும் தான் அந்த ஸ்கூலில் இருக்குது. ஒவ்வொரு வகுப்பறையும் அந்த மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் பொருத்தப்பட்டு ஏசி வசதியோட ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த மாணவர்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு அரசு பள்ளியை இவ்வளவு சிறப்பாக வைத்திருக்க முடியுமா என்பதற்கு எடுத்துக்காட்டாக அதனுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் திகழ்ந்தார்கள். அவரோட கிளாஸ் ரூமை, அவருடைய பள்ளிக்கூடத்தினுடைய கிளாஸ் ரூமை பார்த்துட்டு நம்ம பசங்களுக்கு ஏன் செய்யக்கூடாது ஒரு எண்ணம் அங்குதான் எனக்கு உதித்தது. கல்லூரி முதல்வரின் எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் முன்னாள் மாணவர்கள் கை கொடுக்க தற்போது கல்லூரியில் 20 வகுப்பறைகள் குளிரூட்டப்பட்ட ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றப்பட்டுள்ளன. A strong network and customer-centric approach from Maruti Suzuki boasts a vast network of dealerships and service. முதல்வரின் இந்த நடவடிக்கையால் மகிழ்ச்சியடைந்துள்ள மாணவர்கள் ஸ்மார்ட் வகுப்பறைகளால் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை உடனடியாக விஷுவல் மூலம் தெளிவு பெற்றுக் கொள்வதாக கூறினர். நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. எங்கள் பிரின்சிபல் சார் அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லா கிளாஸ்லையும் ஸ்மார்ட் போர்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஏசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக எங்களுக்கு நிறையா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. எங்களுக்கு அப்புறம் வர்றவங்களுக்கும் இந்த ஸ்மார்ட் போர்டு இதெல்லாம் யூஸ் ஆகும். நாங்கள் எது டவுட்னாலும் நாங்கள் உடனே விஷுவலாக பார்த்துக்கலாம். கல்லூரியில் 20 வகுப்பறைகள் குளிரூட்டப்பட்ட ஸ்மார்ட் வகுப்பறைகளாக செயல்பட்டு வரும் நிலையில் தங்கள் கல்லூரிக்கு உள் விளையாட்டு அரங்கையும் கலையரங்கையும் அமைத்து தர வேண்டுமென மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அறந்தாங்கியிலிருந்து செய்தியாளர் கணேஷ் பாபு.